மகாபாரதம் உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அந்த விவாதத்த தாண்டி, அதுல நம்ம லைஃப்‌க்கு தேவையான நெறைய லெசன்ஸ் இருக்கு. அத பத்தி பேசலாம். லாஸ்ட் எபிசோட்ல சித்தாரங்கன் இறந்ததுக்கு பிறகு விசித்திர வீரன் அரியணை ஏறுனத பத்தி பார்த்தோம். இந்த எபிசோட்ல நம்ம கடமைன்னு நெனச்சு பண்ற சில விஷயம் எப்படி மத்தவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்ப உண்டாகுதுன்றத பத்தி பார்க்கலாம். மகாபாரதத்துல மிகப்பெரிய போர் உருவாகுறதுக்கு காரணம் துரியோதனனா? இல்ல சகுனியா? இவங்க 2 பேருமே இல்ல, ஒரு பெண். அவங்க பேர் அம்பா. காசி நாட்டு மன்னர் அவரோட பிள்ளைங்களுக்கு சுயம்வரம் ஏற்பாடு பண்ணார். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா இவங்க 3 பேருக்கும் சுயம்வரம் நடத்த எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விட்டார். சுயம்வரம் அந்த காலத்துல ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. சுயம்வரத்துக்கு வீரர்கள் வருவாங்க, இளவரசர்கள் வருவாங்க, மன்னர்கள் வருவாங்க. ஆனா இந்த சுயம்வரத்துக்கு ஹஸ்தினாபுரத்து ராஜ்யத்த மட்டும் காசி நாட்டு மன்னர் இன்வைட் பண்ணவே இல்ல. சில பேர் சொல்றாங்க, காசி நாட்டு மன்னர் விசித்திர வீரன் ரொம்ப சின்ன பையன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, காசி நாட்டு மன்னர் ஹஸ்தினாபுரத்தோட செல்வாக்க குறைக்கிறதுக்காக சுயம்வரத்துக்கு இன்வைட் பண்ணலன்னு சொல்றாங்க. ரீசன் எதுவா இருந்தாலும் பீஷ்மருக்கும், சத்தியவதிக்கும் இது ரொம்ப கோவத்த உண்டாக்குச்சு. நம்மள அவமானப்படுத்துறாங்கன்னு நெனச்சுக்கிட்டாங்க. இப்போ பீஷ்மர் ஒரு விஷயத்த தீர்மானிக்கிறாரு. இந்த 3 பெண்களும் அவரோட தம்பிக்கு தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இப்போ பீஷ்மர் இத பத்தி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணல. நேரா தேர் எடுக்குறாரு. அந்த சுயம்வர மண்டபத்துக்கு போய் நிறுத்துறாரு. இப்போ சுயம்வர மண்டபத்துல நூத்துக்கணக்கான இளவரசர், வீரர்கள், மன்னர்கள் இருக்காங்க. அப்போ கதவு மெல்லமா திறக்குது. பீஷ்மர் என்ட்ரி குடுக்குறாரு. இவர பார்த்த அந்த மண்டபத்துல இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா, அவரு பிரம்மச்சாரி விரதம் எடுத்தவர். அவரு திருமணம் பண்ணிக்க முடியாதவர். அப்படி இருக்கும்போது, அவரு ஏன் இந்த சுயம்வரத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனைக்கிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி மனசுல எழுது. இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. பீஷ்மர் நேரா அந்த 3 பெண்கள்கிட்டயும் போறாரு. அவங்க 3 பேரையும் வலுக்கட்டாயமா இழுத்து தேர்ல போட்டு, தேர கெளப்பிட்டு போயிட்டே இருந்துர்றாரு. சுயம்வரம்ன்றது அந்த பெண் அவங்களுக்கு பிடிச்ச ஆண தேர்ந்தெடுக்கிறது. ஆனா, பீஷ்மர் 3 பேரையும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறாரு. இதனால அந்த மண்டபத்துல இருந்த வீரர்கள், மன்னர்கள், இளவரசர்கள் எல்லாரும் கோவம் அடைஞ்சிடுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பீஷ்மரோட தேர தொரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, பீஷ்மர் ஒரு மிகப்பெரிய போர் வீரர். அவர் எல்லா வேதங்களும் தெரிஞ்சவரு. பரசுராம் கிட்ட போர் வித்தைகள கத்துக்கிட்டவரு. இவர தொரத்திட்டு போற மன்னர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தவரா பீஷ்மரால தோற்கடிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தவரும் தோத்து கீழ விழுந்துடுறாங்க. இப்போ பீஷ்மர் மட்டும் தனியா அந்த 3 பேர கூப்ட்டு தேர்ல போயிட்டே இருக்காரு. நம்ம லைஃப்ல இதே மாதிரி நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும். நமக்கு ஒரு சில விஷயம் கரெக்ட்ன்னு தோணும். ஆனா, அந்த இடத்துல நம்ம பவர்ல இல்லாததுனால, நம்மளால அத ப்ரப்போஸ் பண்ண முடியாது. பவர்ல இருக்கிறவங்க சில பேரு சில முடிவ தப்பா எடுப்பாங்க. கூட இருக்கவங்க சொல்றத காது குடுத்து கேட்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாரி பவர்ல இருக்கிறவங்க மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு நடந்துக்கிட்டா, இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு அட்லீஸ்ட் கவனிச்சா, நமக்கு நம்ம லைஃப்ல வரப்போற மிகப்பெரிய துயரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பீஷ்மரும் யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணாம, அவரே தனியா தேர் எடுத்துக்கிட்டு போய் அந்த 3 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த 3 பெண்கள்ல ஒருத்தவங்க அம்பா, அவங்க ஆல்ரெடி சல்வான் நாட்டின் இளவரசர்கிட்ட மனச பறி கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுயம்வரத்துல அம்பா என்ன நெனச்சிருந்தாங்கன்னா, நம்ம சல்வான் நாட்டின் இளவரசனுக்கு மாலை அணிவிச்சு, அவங்கள நம்ம கணவனா தேர்ந்தெடுக்கலாம்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடராவோ, இல்ல அதையும் தாண்டி வேற ஒரு லீடரா இருக்கும்போது, நீங்க எடுக்கிற ஒரு சில விஷயம், அந்த நாட்டு மக்களையோ, இல்ல உங்கள சார்ந்த நெறைய பேர் இருப்பாங்க. எல்லாரையும் பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு, டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் முடிவு எடுத்தா, அந்த பாதிப்பு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். அதே மாதிரி அந்த பவர்ல இருக்கிறவங்க எடுக்கிற சில முடிவுல சுயநலம் இருக்காது. அவங்க மக்களுக்காக தான் எடுத்திருப்பாங்க. பீஷ்மரும் அதே மாதிரி தான். அவரு அந்த 3 பெண்களையும் கூட்டிட்டு வந்ததுக்கு ரீசன் அவருக்காக இல்ல. அவரோட தம்பிக்காக. குரு வம்சம் தொடர வேணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்போட அந்த 3 பேரையும் கூட்டிட்டு வராரு. இங்க தான் ஒரு பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சுயம்வரத்துல பீஷ்மர் ஒரு மிகப்பெரிய பகைய உருவாக்கிடுறாரு. பீஷ்மர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, அந்த பெண்ணோட காதல பறிச்சுட்டாரு. அந்த பெண்ணோட ஆசை புறக்கணிக்கப்பட்டது. இதனால மகாபாரதத்துல மிகப்பெரிய பகைய பீஷ்மர் உருவாக்கிட்டாரு. இந்த எபிசோட்ல இருக்க 2 ஹிடன் சைக்காலஜி. நீங்க சில விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணா, அதுல ஏதாவது தப்பு இருக்கிறத மத்தவங்க நமக்கு சுட்டிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் திங், நம்ம ஒரு பொசிஷன்ல நமக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா, எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு எடுங்க. ஏன்னா, நீங்க அந்த முடிவு எடுக்கிறதுனால உங்களை சார்ந்தவர்கள் நெறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, சில டைம் நம்மளோட கடமைய செய்யும்போது, அதுல வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கை உடைக்கப்படலாம்.
எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, டிக்கெட் செக்கிங்க்கு வருவாங்க. ஆனா, அதே பஸ்ல ஒருத்தவரு எக்ஸாம்க்கோ, இல்ல இன்டர்வியூக்கா வேகமா போயிட்டு இருப்பாரு. நம்ம லேட் பண்ற அந்த 2, 3 நிமிஷம் அவங்களோட லைஃப்பையே மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, எந்த விஷயம் செய்யும்போதும், அதுல வேற யாருக்காவது பாதிப்பு வருதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு செஞ்சா, அது நன்மை தரும். அதுக்காக இந்த விஷயத்த அவாய்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பீஷ்மர் பண்ண இந்த தப்புக்கு அவரோட குரு பரசுராமனே இறங்கி வந்து இவர்கிட்ட சண்டை போடுறாரு. என்ன ஆச்சுன்றத டீட்டெயில்டா பார்ப்போம். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன், இதுல இருக்க டீப்பான மீனிங் உங்க லைஃப்ல என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ யூஸ் ஆகுன்றது தான். ஸோ என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.